ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு கிளர்ந்தெழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது. திராவிடம், தன்மானம், சுயமரியாதை, சமூக நீதி. எங்க இருக்கு சமகால நீதி? எங்க இருக்கு? எங்க ஐயா கேட்கிறார், எங்க ஐயா மருத்துவர் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தா என்று. வன்னியர் தான் பெருத்த தமிழ் சமூகம், எனக்கு தா என்று கேட்கிறார். அவரே சொல்லுகிறார், குடிவாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுன்னு கேட்கிறார். அடுத்தது, நீங்க எதுக்கு 10.5 கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க? ஐயா 15 வந்துருச்சு, யாருக்கு இழப்பு? இல்ல 8 தான் வருது, யாருக்கு இழப்பு? நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள். வன்னியர் 2 கோடியா, 20 விழுக்காடா, 10 15? ஏற்போர் அதிகமா எதிர்ப்போர் அதிகமா பாப்போம். 10.5 நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா? சட்ட வடிவத்தை பெற்றதா? 10.5 கொடுத்துட்டீங்களா படையாட்சிக்கு? வெறும் வார்த்தை, அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் செய்யாது, யார் செய்வா? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வார்கள். திமுக செய்யாது. என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? அது மத்திய அரசு எடுக்கணும். அப்ப கர்நாடகால 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டு சீதாராமன் எடுக்கிறாரு, அது என்ன அரசு? நீங்க கூட்டி வந்தீங்க கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தரை, அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தாரு, அவர் எந்த அரசு? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார், அவர் எந்த அரசு? ஏன்னா நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரிந்துவிடும். தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி இருந்தோம் என்பது தெரிந்துவிடும்.